முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டம் அடிப்படையில், அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் மட்டுமே நம்ம அகாடமி சார்பாக கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம எப்படி படிக்கணும், நம்ம அகாடமி சார்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்கூலில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே 50க்கு 10 மார்க் எடுத்தாலும் சரி, 50க்கு 49 மார்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் நல்ல மார்க்கோ கம்மியான மார்க்கோ எதாக இருந்தாலுமே நீங்கள் ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டம் அடிப்படையில், அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் மட்டுமே நம்ம அகாடமி சார்பாக கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம எப்படி படிக்கணும், நம்ம அகாடமி சார்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சிலபஸை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே பார்த்துருப்பீங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்து 14 காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி படிக்கீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அரசு ஆசிரியராக, அதாவது அரசியல் அறிவியல் டீச்சராக வந்து பணியில் அமர முடியும். அப்போ நம்ம அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி, அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்னவோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் 1 தமிழ் தகுதி தேர்வு, 2வது மெயின் எக்ஸாம். தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலிஷன் போகும். அப்படி இல்லை அப்படின்னா எக்காரணம் கொண்டு வேலிஷன் போகாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது. மேபி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அதை நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நம்ம பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிருப்போம். பட் இருந்தாலுமே இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் பேஜில் வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அண்ட் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சிலபஸை வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மாடல் கொஸ்டினையுமே வந்து பார்த்துருப்பீங்க. சிலபஸை பார்க்கும்போது நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கணும், எப்படிலாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி பிஜி புக்கோ ரெஃபரன்ஸ் புக்கோ படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன் மார்க்கு கூட ஸ்கோர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்கூலில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் உள்ள டேட்டா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து எத்திக்ஸ், சிவிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது குடிமியல் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த குடிமியலை பொறுத்த மட்டும் அரசியல் அறிவியல் சார்ந்த மிக முக்கியமான அடிப்படை தகவல் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி +1 +2 வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அறிவியல் சொல்லி தனி புத்தகமே இருக்கு. அந்த புத்தகத்தில் இந்த அடிப்படையை தாண்டி ஆழமான அடிப்படை தகவல் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுக்கான டாபிக் எல்லாமே டாக்டர் அம்பேத்கர் பேஜில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 7 பாடங்கள் வந்து கவர் ஆகுது. இந்த 7 பாடங்களுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த 7 பாடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் அடிப்படையான தகவலை கொண்ட யூனிட் 1ல் வந்து கவர் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம அகாடமி சார்பாக கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா டெஸ்ட்
டெஸ்ட் பேஜில் 50க்கு 50 மார்க்கு 100க்கு 100 மார்க் வந்து எடுக்க பாருங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக எடுக்கீங்க அப்படின்னா அடிப்படை வந்து மேபி உங்களுக்கு வந்து மறந்துருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம் எக்ஸெட்ரா. பட் அடிப்படையை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம அரசியலமைப்பு விதிகள் எல்லாமே பார்க்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கு அண்டு டைமு டேட் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு குரூப்பில் ஆல்ரெடி 6ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்குமே டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய OMR சீட்டு மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜ் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. OMR சீட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா OMR சீட்டை நீங்கள் இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஒரிஜினல் எக்ஸாமில் நீங்கள் OMR சீட்டில் எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் OMR சீட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மார்க் என்னவோ அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன், OMRல வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால வந்து நான் வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய தப்பு உங்களுடைய நின்று போயிடும். ஸோ கரெக்ஷன் பண்ண ஆளே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே 50க்கு 10 மார்க் எடுத்தாலும் சரி, 50க்கு 49 மார்க் எடுத்தாலும் சரி, நீங்க நல்ல மார்க்கோ கம்மியான மார்க்கோ எதா இருந்தாலுமே நீங்க டெஸ்ட் பேஜ் நம்பர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. OMR சீட்டோட மார்க்கோட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து மஸ்ட். ரெண்டாவது, அரசியல் அறிவியலை பொறுத்த மட்டும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை சுற்றி என்னென்ன நடக்கும் அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருமே வந்து MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியெல்லாம் வந்து கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆக முடியாது. பட் இருந்தாலுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசியல் அறிவியல் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஓகே? ஸோ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம அகாடமி சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பேஜில் வந்து அரசியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து பதிவேற்றம் செய்யப்படும். நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் பேஜை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. மேஜர்லையுமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு எல்லாமே தெரியும் அது இது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரீசனுமே சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா கூட வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி நல்ல மார்க் எடுத்து காமிங்க. அது மட்டும் இல்லாமல் டிகிரி லெவல் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நம்ம UG PG ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டான மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேஜ் வந்து கவர் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ டெய்லியுமே வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி டாக்டர் அம்பேத்கர் பேஜில் அரசியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட அடிப்படை தகவல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க படிக்க வேண்டியது குரூப்ல நிறையவே வந்து டேட்டா இருக்கு. அதை நீங்க வந்து படிங்க. அதை பார்க்காம நீங்க இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். எப்போதுமே ஹியூமன்ஸை பொறுத்த மட்டும் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எது இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் நம்ம கண்ணை வந்து தேடும். அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு வரும். ஓகே? இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அரசு டீச்சர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டெம்பரரி வேலை பார்ப்பாங்க, அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்ப்பாங்க, MA பொலிட்டிக்கல் சயின்ஸு ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு நம்ம ஏன் தான் படிச்சணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்து இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஸோ வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு அழகும் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.